கார்த்திகை தீபம் சீரியல் மார்ச் 20 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. ஆனந்த் ரியா ரெண்டு பேர்த்தையும் மாலையும் கையுமா பார்த்ததுமே தீபா அவங்கள ஃபாலோ பண்ணி நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஆனந்தியும் ரியாவையும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. தீபா அதுக்குள்ளே அந்த இடத்த ரீச் பண்ணி ஆனந்த் கிட்டே போய், சார் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு சார், மீனாட்சி அக்கா ரொம்ப பாவம், அவங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, தயவு செஞ்சு என் கூட வாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சால் நம்ம குடும்பத்து மேலே இருக்கிற மரியாதையே போயிடும் சார், ப்ளீஸ் சார் வாங்க அப்படின்னு ஆனந்த் கிட்ட கெஞ்சவும், இங்கே பாரு தீபா, நீ சொல்கிறது எல்லாம் கேட்குறதுக்கு நான் கார்த்திக் கிடையாது, ஆனந்த், தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாமல் நீ போயிரு அப்படின்னு ஆனந்த் சொல்லவும், இவர்கிட்ட பேசி இனி வேலைக்காகாத அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரியா கிட்ட போய் கெஞ்சுறாங்க. தீபா ப்ளீஸ்ங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுல்ல, தயவு செஞ்சு மீனாட்சி அக்கா வாழ்க்கையில் குறுக்க வராமல் அவங்க வாழ்க்கையை விட்டு போயிருங்க அப்படின்னு தீபா கேட்கவும், என்ன நான் குறுக்க வரேனா, எங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் குறுக்க வந்ததே உங்கள் மீனாட்சி அக்கா தான், நாங்கள் ஏற்கனவே லவ்வர்ஸ், அது தெரியாமல் உங்கள் மீனாட்சி அக்கா தான் இவரை கல்யாணம் பண்ணி குறுக்க வந்தாங்க அப்படின்னு தீபா கிட்ட ரியா சொல்லவும், சரி இதுக்கு மேலே இங்கே நின்னா வேலைக்காகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தை கூட்டிகிட்டு ரியா உள்ளே போயிடுறாங்க. தீபா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார்த்திக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க. கார்த்தி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு, ஆனால் ஃபோனை பார்க்கவே இல்லை. தீபா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. உள்ளே பார்த்தா ஆனந்த் ரியா 2 பேரும் மாலை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அதுக்குள்ளே தீபா உள்ளே போய், சார் ப்ளீஸ் சார் வேணாம், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சத்தம் போடவும், உடனே அங்கே இருக்கிற ஆஃபீஸர் இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கே அப்படின்னு கேட்கவும், தீபா உடனே, ஆமாம் சார், இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், எங்கள் அக்காவை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு, இப்போது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு தீபா சொல்லவும், சரி இந்த கல்யாணத்தில் பிரச்சனை இருக்கிறனால எங்கள் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லவும், ரியா ஆனந்த் 2 பேரும் சேர்ந்து உடனே கோவிலுக்கு கிளம்பி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கோயிலுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே கார்த்தி மொபைல் எடுத்து பார்க்கவும், என்ன தீபா இவ்வளோ வாட்டி கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ண தீபாவும் அட்டன் பண்ணுறாங்க. என்னாச்சு தீபா, எதுக்காக இவ்வளோ வாட்டி கால் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும், சார் தயவு செஞ்சு இந்த கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸை சொல்ல, கார்த்தியும் ஆனந்த் பண்ணுற விஷயமெல்லாம் கேட்டு அப்படியே ஷாக் ஆகி, சரி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி காரை எடுத்துகிட்டு கிளம்பி வராங்க. இங்கே பார்த்தா ரியா ஆனந்த் 2 பேரும் கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தீபாவும் என்ன பண்ணுறது எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனந்த் ரியா கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி காட்டுறாங்க. கல்யாணம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.